ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். இப்போ எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்போ உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். சிம்ம ராசி 2026 ஜூன் மாதத்துல இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு குருவோட டிரான்சிட் எப்படி இருக்கும் இந்த ராசியில பிறந்தவருக்கு நம்ம பார்க்கலாம். குரு கிரகம் 12th ஹவுஸ்ல 12வது வீட்டுல டிரான்சிட் ஆகுது கர்நாடக ராசியில. அப்படி ஆகும்போது இது டைரக்டா ஷஷ்ட பாவத்தை பார்க்கும், அஷ்டம பாவத்தை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அந்த குருவோட டிரான்சிட் நல்லது இல்லை. ஆனா சில பேருக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா, ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தா அதுல இருந்து வெளியே வருவாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு உங்க குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போறது ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவருக்கு ரொம்ப நல்லது, போற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்க குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்களா, அது படிப்புக்காகவோ வேற ஸ்டேட்டா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அது அதிகமான பாசிபிலிட்டிஸ் இந்த டைம் பீரியட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்மீகம் பத்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி எங்கேயோ ஒரு கோவில் இருக்கு, அங்க கோவிலுக்கு நீங்க போனதுன்னுட்டு நிறைய நாளுந்தே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது இன்னும் அமையல. ஆனா இப்போ அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. கண்டிப்பா நீங்க எங்க போக போறீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உங்க ஸ்பிரிச்சுவலாவோ கூட நிறைய தாட்ஸ், சேஞ்சஸ், மாற்றங்கள் நடக்கும் உங்க லைஃப்ல. சப்தம பாவத்துல ராகு நிறைய திருமணங்கள் நடக்கும், காதல் திருமணங்கள் நடக்கிற சான்சஸ் இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு. சார் நான் லவ் பண்றேன் சார், எங்க வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லுவாங்க. இப்போ மாறிடுச்சு சொசைட்டி, இப்போ ஒத்துக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த டைம் பீரியட்ல ஜூபிட்டர் டிரான்சிட் ஆகும்போது, இந்த ராகு இருக்கும்போது திருமணம் கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு. அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம், லவ் மேரேஜ் கூட இருக்கலாம். ஆனா திருமண வாழ்க்கையில் அப்படியே பிரச்சனைகள் கூட வரும். எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனை அப்படிலாம் நடக்கும். அஷ்டம பாவத்துல சனி நாம பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. நவம பாவம், தசம பாவம் ரெண்டுமே பார்த்தா ராஷாதிபதியான சூரியன் 10வது வீட்டுல ரிஷபராசில இருக்காரு. இது எப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் யாராவது தேடுறீங்களோ, சர்ச் பண்றீங்களோ, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, எழுதுறீங்களோ, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் நம்ம ஜாதகத்தில் சங்க யோகம் இருக்கணும், 5th ஹவுஸ் 10th ஹவுஸ்க்கு கனெக்ஷன் இருக்கணும். இது எல்லாமே பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஜென்ரலா பார்க்கும்போது சில பேருக்கு மட்டும் சிம்ம ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப நல்லது. பொலிட்டிக்ஸ்க்கு என்ட்ரி ஆகுறவருக்கு, பொலிட்டிக்கலா ஏதாவது பண்றதுக்கு,
கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு, கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க போயிட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா கவர்மெண்ட்ல இருந்து இப்போது கிடைக்கிற சான்ஸ் அதிகமாவே இருக்கு. சூரியன் 10வது வீட்டுல இருக்கிறதுனால 16 டிகிரில ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாவே இருக்கு. வீடு வாங்குற யோகம் இருக்கு. ரொம்ப ஈஸியா வித்தவுட் எனி இஷ்யூஸ் அது நடக்கிற சான்சஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து அப்பாலிருந்து பித்ராஜித சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர்ல இருந்து வர வேண்டிய சொத்து வந்து கிடைக்கிற சான்ஸ் அதிகமாவே இருக்கு இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து சிம்ம ராசியில பிறந்தவருக்கு.